ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற பிரிவிலும் இவ்விதமான நிலைமைகள் இருக்கின்றனவா? இருக்குமாயிருந்தால் அந்த நிலைமைகள் சம்பந்தமான விவரங்கள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட முக்கியஸ்தர்களின் கூட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தலைமையில் இன்று வியாழக்கிழமை திருகோணமலை நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படும் பிரச்சினைகளை ஆராய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட செயலணியை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்தித்தமை குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்தார். குறித்த கூட்டத்திற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கூட்டத்தை தொடர்ந்து அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், பல்வேறு மக்கள் பல கஷ்டங்களை எதிர்நோக்கிறார். அவர்கள் குடிபெயர்ந்த காரணத்தின் நிமித்தம் அவர்களுடைய காணிகளை ஏனையவர்கள் கைப்பற்றி இருக்கலாம். அவர்கள் காணிகளில் இல்லாத காரணத்தின் நிமித்தம் பல சமய ஸ்தலங்கள், கலாச்சார ஸ்தலங்களில் பலவிதமான பிரச்சனைகள் உருவாகியிருக்கின்றன. இவ்விதமான கர்மங்கள் சம்பந்தமாக நாங்கள் இதன்படி எதிர்வரும் 10 நாட்களுக்குள் தமிழ் மக்களது பிரச்சினைகள் தொடர்பான விவரங்களை குறித்த செயலணியிடம் கையளிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரிவிற்கும் இப்பிரச்சினைகள் தொடர்பான ஆவணங்களை திரட்டுவதற்கும் அவற்றை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்து அதன் மூலமாக மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுத்தருவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இக்கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணி, பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட கட்சி கிளை முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதை நாங்கள் இந்த ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய முடிவுகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்து அதன் மூலமாக அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்த நாங்கள் கருதுகிறோம்.